Hi friends, welcome to Unlimited Foodies. நான் சூரியகலா விஸ்வநாதன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி முட்டை சுக்கா. இந்த கோவிட் சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக வெளியே போக முடியாது. அந்த டைமில் நமக்கு நான்வெஜ் ஐட்டம்லாம் அவ்வளோவா நம்ம போய் தூரத்தில் போய் வாங்க முடியாது. அந்த மாதிரி டைமில் நம்ம முட்டையை வச்சு ரொம்ப ஈஸியாக ஒரு சுக்கா எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம பார்ப்போம். மட்டனில் சிக்கனில் தான் நம்ம சுக்கா சாப்பிட்ருப்போம். ஆனால் இந்த முட்டையிலையும் நம்ம சுக்கா செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈஸியாக சிம்பிளாக குயிக்காக செஞ்சிடலாம். இது வாங்க நம்ம இந்த ரெசிபி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு செலக்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முட்டை சுக்கா எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். முட்டை சுக்காவுக்கு நான் ஒரு 6 முட்டை எடுத்திருக்கிறேன். இதை நம்ம உடச்சி இப்போ இந்த பவுலில் ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 6 முட்டையும் இந்த பவுலில் ஊற்றியாச்சு. இப்போ இது கூட வந்து நான் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். நான் முட்டை கவுச்ச வாசனை அதிகமாக இருக்காத இருக்கிறதுக்காக நான் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பீட்டரால் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இந்த மஞ்சத்தூள், உப்பு, மிளகு பவுடர் எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த முட்டையில் வந்து மிளகு பவுடர், மஞ்சத்தூள், உப்பு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை எப்படி வந்து நம்ம இப்போ செய்ய போகிறோன்றதை காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மூடியுள்ள டிஃபன் பாக்ஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த டிஃபன் பாக்ஸ் உள்ள தான் நம்ம வந்து முட்டையை வந்து ஊற்றி வேக வைக்க போகிறோம். அதுக்கு வந்து ஒட்டாமல் வர்றதுக்காக கொஞ்சோண்டு எண்ணெய் அப்ளை பண்ணி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபுல்லாக எல்லா இடமும் படுற மாதிரி எண்ணெய் தடவியாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம முட்டையை வந்து ஊற்றிக்கலாம். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஊற்றிக்கலாம். டிஃபன் பாக்ஸ் வந்து நம்ம மூடியுள்ள டிஃபன் பாக்ஸ் தான் எடுத்து மூடணும். அப்படியே நம்ம டிஃபன் பாக்ஸ் மூடியை போடாத நம்ம வேக வச்சோன்னா முட்டை வந்து பொங்கி வெளியே வந்துடும். அதனால் நம்ம வந்து அந்த மேல் மூடியை போட்டு மூடி தான் வைக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம முட்டையை வேக வைக்கிறதுக்கு ஒரு கடாயில் தண்ணி ஊற்றிருக்கேன். அதில் ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ அதில் தான் நம்ம வந்து இந்த முட்டையை ஊற்றிட்டு வச்சுருக்க டிஃபன் பாக்ஸ் எடுத்து வைக்க போகிறோம். தண்ணி வந்து கொஞ்சம் கொதிக்கணும். கொதி வந்த பிறகு தான் நம்ம டிஃபன் பாக்ஸ் வைக்க போகிறோம். தண்ணி லேசாக இப்போ கொதி வந்துருச்சு பாருங்கள். இப்போ கொதி வந்தோடனே நம்ம இந்த டிஃபன் பாக்ஸை இது உள்ளே வச்சிடலாம். இப்போ இந்த டிஃபன் பாக்ஸை நம்ம வச்சு மேலே ஒரு லெட்டு போட்டு மூடிடலாம். ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா வந்து வேக வைக்கணும். இந்த மாதிரி நம்மக்கிட்ட வானல் அந்த மாதிரி இல்லைனா கூட நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட தண்ணி ஊற்றி டிஃபன் பாக்ஸ் அதை உள்ளே வச்சு கூட நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இதுக்கு ஃப்ளேம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு இதை வந்து கொதிக்க வைக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா அந்த முட்டை வந்து நல்லா பொங்கி மேலே வந்துடும். அதனால் வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு இதை வந்து கொதிக்க வைக்கணும். இப்போ வந்து 8 நிமிஷம் மேலே ஆயிடுச்சு. இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து முட்டையை வேக வச்சு எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இதை க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணி எடுத்துட்டேன். நல்லா வந்து முட்டை வெந்திருக்கு பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். வாங்க நம்ம முட்டை சுக்கா எப்படி பண்ணுறதுன்றது பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அந்த கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு பிரிஞ்சி இலையை வந்து நான் ஒரே ஒரு இலை தான் எடுத்திருக்கேன். அதை 3 பீஸாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு அன்னாச்சி பூ எடுத்து உடச்சி வச்சுருக்கிறேன். சின்னதாக ஒரு துண்டு பட்டை எடுத்திருக்கேன் பாருங்கள். 2 கிராம்பு. இவ்வளோதான் வந்து நான் மசாலா பொருள் போட போகிறேன். இது எல்லாத்தையும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இதை போட்டதுக்கப்புறம் சோம்பு எடுத்துருக்கிறேன். 1/2 ஸ்பூன் வந்து நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். நான் 2 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம்.
இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுத்தது வந்து 1 டீஸ்பூன் வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இப்போ இந்த முட்டை சுக்கா வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் மதியானம் லஞ்சுக்கு தான் செய்கிறேன். இதே வந்து நம்ம சாம்பார் சாதம், அதுக்கப்புறம் ரசம் சாதம் எல்லாத்துக்கும் நம்ம சாப்பிடலாம் வச்சு. சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்கும். இதே வந்து நம்ம சப்பாத்திக்கு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் செமி கிரேவியாக செஞ்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு ஸ்மெல்லாம் போயிடுச்சு, பச்சை வாசனை ஸ்மெல் எல்லாமே போயிடுச்சு. இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். சின்ன சைஸில் 2 தக்காளி வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன் பேஸ்ட்டாக. இதை சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம. இந்த தக்காளியை கொஞ்சம் வதக்கி இதில் இருக்க பச்சை வாசனை போகணும். போன பிறகு நம்ம மீதி இருக்கிற எல்லா மசாலாவையும் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. இப்போ நம்ம வந்து மீதி இருக்க எல்லா மசாலாவையும் சேர்த்துக்கலாம். இது கூட தனியா பவுடர் வந்து 1 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் வந்து கார மிளகாய் தூள். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணா இன்னும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பெப்பர் பவுடர் வந்து நான் 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையுமே நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இந்த மசாலா கொஞ்சம் வதங்கணும். இதில் இருக்க பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், மசாலாவில் இருக்க பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இதில் வந்து நான் ஒரு 1/4 டம்ளர் வந்து தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கிறேன். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம ஏற்கனவே முட்டை வேக வைக்கக்குள்ளேயே உப்பு சேர்த்து தான் வேக வச்சிருக்கோம். இதுக்கு மட்டும் நம்ம உப்பு சேர்த்துக்கிட்டா போதும். சுக்கான்றதுனால தான் நான் கொஞ்சமா தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சு இங்கே பாருங்க, எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வெளியே வந்திருக்கு. இந்த டைம்ல நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம். நம்ம கியூபாக கட் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுக்கா வந்து நல்லா ட்ரை ஆயிடுச்சு. அந்த எல்லா மசாலாவும் எடுத்துக்கிச்சு பாருங்கள், முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து கொத்தமல்லியை தூவி நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். முட்டை சுக்கா ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டியான முட்டை சுக்கா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை பார்க்குற புது வியூவர்ஸாக இருந்தால் அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அண்ட் செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.